நம்ம ஃபேஸில் நம்ம மேக்கப் போடும் போதாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்மல் ஸ்கின் கேர் பண்ணும் போதாக இருக்கட்டும், நம்மளோட மேஜர் ஃபோக்கஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் திங்குக்கு தான் போகும். ஓப்பன் போர்ஸ். இந்த போர் ஏன்டா இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏன் இவ்வளோ விசிபிளாக தெரியுது, இந்த ஒரு கொஷின் தான் எல்லாரோட மண்டையிலையும் நம்ம ஓட போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஓப்பன் போர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். என்னதான் அந்த ஓப்பன் போர்ஸ், அது எதனால் வருது, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, சேம் format we are going to talk today. Hi, I'm Dr. Radha Subramanian, consultant dermatologist, Spade Skin and Aesthetics. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பன் போர்ஸ்னா என்ன? இஸ் இட் ஈவன் நார்மல்? ஆக்சுவலாக ஓப்பன் போர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் நத்திங் பட் இஸ் அ நார்மல் anatomical structure in the skin. எல்லாருக்கும் இந்த போர்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ போர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு ஹேர் வருது பார்த்தீங்களா, அந்த ஹேருக்கு கூட வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கிற ஒரு செபேஷியஸ் கிளாண்ட்ஸ், தட் இஸ் ஆயில் ப்ரொடியூசிங் கிளாண்ட். அந்த ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில் எப்படியாவது வந்துட்டு நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்னுக்கு வரணும்ல, அது ஒரு டியூப் வழியாக வந்து ஒரு ஓப்பனிங் வழியாக தான் வந்துட்டு சேருது. அந்த ஒரு ஓப்பனிங் தான் இஸ் அ போர். So we sweat through a pore, secrete oil through a pore. So இது எல்லாமே நம்ம அந்த போர்ஸ் வழியாக தான் நடக்க போகுது. ஸோ இந்த போர் உங்களுக்கு பெருசாகவும் விசிபிளாகவும் தெரியறதுனால தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தெரியுது. பட் அது தெரியாமல் நல்லா டைட்டாக ஃபர்மாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இது ஏன் வந்துட்டு இந்த மாதிரி விசிபிளாக தெரியுது அப்படின்னா, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஓப்பன் போர்ஸ்? சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா, அந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு விரிஞ்ச கன்சிஸ்டன்சியில் தான் அந்த போர் இருக்க போது நல்லா பெருசாக தெரிய போகுது. ரெண்டாவது வந்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு கீழே அந்த இலாஸ்டிசிட்டி, அந்த கொலாஜன் அப்படிங்கிற அந்த ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட் ஏஜ் ஆக 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 உங்களோட ஸ்கின் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். ஸோ ஒரு நல்ல ஒரு டைட்டன்டு லுக்கை வந்துட்டு இருக்காததுனால உங்களோட போர்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே விரிகிலியாகவும் நல்லா வந்துட்டு வைடாகவும் வந்துட்டு ஓப்பன்டாக தெரிய போகுது. அவ்வளவே தான். ஸோ தீஸ் ஆர் த டூ மேஜர் காசஸ். சப்போஸ் அந்த ஏஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஏஜ் ஆகிற அந்த ப்ராசஸை வந்துட்டு எக்கச்சக்கமாக ஆக்கிறது வந்துட்டு எக்ஸசிவ் சன் எக்ஸ்போஷர். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபுட்டில் எக்கச்சக்கமாக ஆயில் அமௌண்ட் இருக்குது, ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃபேட்ஃபில் ஃபுட்ஸ்ன்னு சாப்பிட்டு உங்களோட ஹார்மோன்ஸை ஜாஸ்தியாக மாற்றி விட்டு உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஆயில் ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னா கூட இந்த போர்ஸ் எல்லாம் நல்லா விசிபிளாக நல்லா ஓவர்லி ஆயில் ப்ரொடியூசிங் போர்ஸாக வந்துட்டு தெரியதான் போகுது. இதனால தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட போர்ஸ் வந்துட்டு நல்லா வைடாக விசிபிளாக தெரியாது. போர்ஸ் வந்துட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்களாக வீட்டில் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. சப்போஸ் வீட்டில் பண்ணிக்கிறது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன் கிளினிக் ப்ரொசீஜர்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒன்று பண்ணாதான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. டோன்ட் ஃபால் ஃபார் தீஸ் டெம்பரவரி மெஷர்ஸ். அதாவது நம்ம டோனர் போட்டால் டோனர் டைட் ஆகிட்டு நம்மளோட டைட்டான போர்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நோ, யூ ஆர் ராங் இன் தட். கண்டிப்பாக வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண போது ஒரு மேக்கப் போட்டுட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் போய் அங்கே லார்ஜ் ஆகிட்டு டக்குன்னு வந்துட்டு உங்களோட போர்ஸ்லாம் வந்துட்டு விரிஞ்சிரும். ஸோ இட் இஸ் வெரி வெரி டிரான்சியன்ட். அந்த டோனர் வந்துட்டு உங்களோட போர்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு ட்ரை டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னு கூட உங்களோட போர்ஸை வந்துட்டு வைடாக வந்துட்டு விசிபிளாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல குட் மாய்ஸ்சரைசர், இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு போயிட்டு உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற கரெக்டான சேஞ்சஸ் வந்துட்டு உண்டாக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு தீஸ் ஆக்டிவ்ஸ், அதாவது சர்டைன் சீரம்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹைலுரானிக் ஆசிட் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறது, க்ரீஸி ஆக்காமல் மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஓவராக டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது நைசனமைடு. நைசனமைடு என்ன பண்ண போகுதுன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க ஆயில் பேலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்க போகுது, இன்டைரக்ட்லி ஃபெசிலிட்டேட்டிங் தி அப்பியரன்ஸ் ஆஃப் போர்ஸ், பட் வென் யூஸ்ட் ஆன் அ கன்சிஸ்டன்ட் மேனர். சாலிசிலிக் ஆசிட்லாம் வந்துட்டு சப்போஸ் அந்த வைட் போர்ஸ்லாம் இருக்குது, அதில் போய் அழுக்கு சேர்ந்துக்கிட்டு புதுசாக வந்துட்டு எக்கச்சக்கமாக ஆக்னி ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Now coming on to the most important one, retinol. Retinol
ஸ்கின் டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ண போது அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட போர்ஸில் ஏதாவது டெட் செல்ஸ் டெப்ரீஸ்லாம் கலெக்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு க்ளீனப் ஆக போகுது. அதெல்லாம் ஓகே. உங்களோட ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாள் உட்பட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் கேரை பில்டப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா அந்த கொலாஜன் வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அதனால் உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த இலாஸ்டிசிட்டி, உங்களோட ஃபர்ம்னஸ், டைட்னஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அதனாலேயே உங்களோட ஓப்பன் போர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தெரிய போகுது. ஃபர்ம்னஸ் ஆஃப் த ஸ்கின்னுமே வந்துட்டு நல்லா இருக்க போகுது. அதனால் ரெட்டினால் தான் இது எல்லாத்த விட ஒரு பெட்டர் திங் ஃபார் டீலிங் யுவர் ஓப்பன் போர்ஸ். நம்ம வந்துட்டு ஸ்கின்ல வந்து போர்ஸ் இருக்குது, ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிடுவோம், ஸ்க்ரப்ஸை யூஸ் பண்ணுவோம், அந்த ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட போர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தெரிய போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ, அதுவுமே ராங் தான். நம்ம ரொம்ப ஓவராக ரப் பண்ணுறதுனால ஒன்று சென்சிட்டிவ் ஆக போகுது, இன்னொன்று வந்துட்டு ட்ரையாக இருக்கிற ஸ்கின் இன்னும் இரிட்டேட் ஆக போகுது. ரொம்ப வைடான போர்ஸாக இருக்குன்னா அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த போர்ஸ்க்குள்ளார போயிட்டு அங்கே உள்ளார வந்துட்டு ஸ்டாக்னண்ட்டாக ஆகிட்டு அதுவே ஒரு அக்ளூஷன் என்விரான்மெண்ட்டை வந்துட்டு நம்ம காஸ் பண்ணி சுற்றி பக்கத்தில் இருக்கிற போர்ஸ்லாம் ஜாஸ்தியாக ஆயில் செக்ரீட் ஆகிட்டு இன்னும் ஜாஸ்தியாக விசிபிளாக தெரியும். ஸோ நம்ம ஒன்றை சரி பண்ண போயிட்டு இன்னொன்று ஜாஸ்தியாக வந்துட்டு ஆக்கிடக்கூடாது. இப்போ அந்த போர் ஆயில் ரெடியூசிங் மாஸ்க்ஸு, நம்ம அந்த கிளே மாஸ்க்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ஓப்பன் போர்ஸாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம், இன்னும் ஜாஸ்தியாக ட்ரை ஆக்கிவிடும். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, போர்ஸ் ஜாஸ்தியாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணலாம். பட் அதுவுமே உங்களோட போர்ஸை வந்துட்டு கரெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, உங்களுக்கு அந்த டைமில் போர்ஸோட விசிபிலிட்டி கம்மி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நேரம் ட்ரை பண்ண விடாதீங்க. ஒரு 80% ட்ரை ஆனோடனே நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நவ் வாட் ஆர் த இன்கிளினிக் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ட்ரீட்டிங் ஓப்பன் போர்ஸ்? கெமிக்கல் பீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். There are many chemical peels that will exfoliate your skin. ஸோ அந்த எக்ஸ்ஃபோலியேட் ஆகிறதுனால உங்களோட ஸ்கின் செல் டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆக போகுது. ஸோ ஸ்கின் ஈவன் சர்ஃபேஸ் ஆக போகுது. ரெண்டாவது வந்துட்டு சில கெமிக்கல் பீல்ஸ் வந்துட்டு ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற கொலாஜனோட குவாலிட்டி வந்துட்டு பெட்டர் ஆக போகுது. ஸோ அதனால உங்களோட ஸ்கின்னோட போர்ஸ் சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ரெண்டாவது there are certain devices, IPL அந்த மாதிரி certain lasers வந்துட்டு that will help in firming the skin, tightening the skin. ஸோ அந்த மாதிரி லேசர்ஸ்லாம் எடுக்கும் போது அந்த போர்ஸுமே கொஞ்சம் நல்லா டைட்டண்டாக, நல்லா க்ளோஸ்டாக, நல்லா ஃபிட்டாக வந்துட்டு தெரியறதுனால உங்களோட போர்ஸ் வந்துட்டு நல்லா வெளியில் தெரிய போகிறது கிடையாது. நவ் கம்மிங் ஆன் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் விச் இஸ் மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் ஓப்பன் போர்ஸ். குட்டி குட்டி நீடல்ஸ் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு மைன்யூட் பஞ்ச் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பஞ்ச் கொடுக்கறதுனால ஒரு மைன்யூட் இன்ஜுரினால கீழே இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் வந்துட்டு நல்லா வந்துட்டு பில்டப் ஆக போகுது. ஸோ அந்த பில்டப் ஆகிறதுனால அகெயின் வந்துட்டு ஸ்கின்னுக்கு கீழே இருந்து சப்போர்ட் கொடுக்கறது கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது. அதனால போர்ஸ் வந்து நல்லா தெரிய போகுது. இதெல்லாம் எல்லாமே பண்ணுறோம், பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க. பட் ஆனால் ப்ரொடியூஸ் ஆகிற கொலாஜன் வந்துட்டு அங்கே தங்கணும் பார்த்தீங்களா? அது தங்கிறதுக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தாங்க இருக்குது, சன்ஸ்க்ரீன். ஸோ ஃபர்தராக வந்துட்டு அந்த யூவி டேமேஜ், அந்த பொல்யூஷன் டேமேஜ்லாம் வந்துட்டு உங்களோட ஸ்கின்னை ஆல்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அந்த ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளால் மேஜராக பண்ணக்கூடிய ஒரு மேஜர் திங். இப்போ ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க, அது வந்துட்டு உங்களுக்கு லைஃப் லாங் லாஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்களா? அதுக்கு வந்துட்டு யூ நீட் டு புட் அ பேரியர் ஃப்ரம் தி அதர் இல் எஃபெக்ட்ஸ். சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். ஸோ அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஓப்பன் போர்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக டீல் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஓப்பன் போர்ஸ் நான் சொன்னதில் வந்துட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் போட மறந்துடாதீங்க. பாய்.